பாம்பு கடிச்சு செத்தவனோட பாம்பு கடிச்சிட்டேன்னு சொல்லி பயந்து செத்தவன் தான் அதிகம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நோய் வந்துட்டே அப்படின்னு சொல்லி பயந்து அதனாலேயே பேனிக் ஆகி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நோய் அப்படின்னு கேட்டால் அது புற்றுநோய் தான். இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது உண்மையிலேயே பயப்படக்கூட பிரச்சனை தானே. சித்த மருத்துவத்தில் அதுக்கு சிகிச்சை இருக்கா, தீர்வு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக நம்ம புற்றுநோய்க்கு ஒரு சிகிச்சை கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நம்மளை பாராட்டினாங்க. ஸோ அந்த சந்தோஷமான நிகழ்வை அவங்களோட பகிர்ந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு அந்த பயம் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மில்வின். லைஃப் டெவலப் பண்ண காரே நல்லா சந்தோஷமா இருக்கு. புற்றுநோய் அப்படின்னாலே தெரியுது. அது ஏன் அந்த பேர் கரையான் புற்று நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ரொம்ப அதிகரித்து அந்த இடத்தையே தன் கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடிய ஒரு நோயாக இருக்கனால தான் இதை நம்ம புற்று அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் இதோட மொத்த எனர்ஜியுமே எடுத்துக்கும். அதாவது மற்ற செல்ஸை காட்டிலும் இது அதிகப்படியான சக்தியை உறிஞ்சிடும். நம்ம அந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இது புற்றுநோயின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது எதனால் இவ்வளோ தூரத்துக்கு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா, புள்ளி விவரத்தோட அடிப்படையில் 2012 50,000 கேஸ் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்குன்னா இன்றைக்கி 2 மடங்குக்கு மேலே பதிவாகிட்டு இருக்குது. இதுக்கான காரணங்கள் நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய உடை. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்பு புற்றுநோய் அவ்வளோ அதிகமாக வந்துட்டுருக்கு. காரணம் இறுக்கமான உள்ளாடை அப்படிங்கிறது எல்லா ஆர்டிக்கிளுமே கொடுத்துட்டான். இன்னையோட நவநாகரிக ஆடையோட வெளிப்பாடு தான் இந்த மார்பு புற்றுநோய் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை பண்ணாங்க அப்படின்னா இதை கொஞ்சம் குறைக்கலாம். அடுத்ததாக ஆண்களாக இருந்தால் புகைப்பழக்கம், மது பழக்கம், இந்த ரெண்டுமே அதிகமாக இருக்குது. இந்த டொபாக்கோ யூசேஜ் கண்டிப்பாக கேன்சர் இன்டியூஸ் பண்ணும். எப்போவுமே ஒரு ஆறாத ரணம் தான் கேன்சராக மாறதுக்கான சான்ஸு நிறைய இருக்குது. அது எந்த வகையில் இருக்கலாம். ஒரு செல்லுக்கு நம்ம கண்டினியூஸாக இரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மியூட்டேட் ஆகும். அதுதான் இந்த கேன்சரில் நடக்குது அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது எங்கெல்லாம் நடக்குது நம்ம எல்லாருமே தெரியும். பைல்ஸ் ரொம்ப நாளாக அதை நம்ம கண்டுக்கல, அந்த ஆனஸை இரிட்டேஷன் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா கேன்சராக மாறலாம். அல்சர் ரொம்ப நாளாக நம்ம இதை வச்சுக்கிட்டே இருக்கோம் ட்ரீட் பண்ணாமல் அப்படின்னா அது கேன்சராக மாறலாம். இந்த மாதிரி தான் எங்கெங்கே இரிட்டேஷன் கொடுக்குதோ அந்த இடங்களில் இது வருது. ஸோ நம்ம அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அடுத்ததான் கார்சினோஜெனிக் ப்ராடக்ட்னு நிறைய இருக்குது. நம்ம எது கேன்சர் இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னு, உதாரணத்துக்கு பிளாஸ்டிக், அது ஒரு கார்சினோஜெனிக் ப்ராடக்ட்டு. அதில் தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம். இன்றைக்கி பெரும்பாலும் அது இல்லாத இடமே இல்லை. ஸோ அந்த வகையில் பிளாஸ்டிக் மனுஷனோட லைஃப் ஸ்டைலில் ரொம்ப இணைஞ்சிடுச்சு. நான் தான் சொன்னேன், முன்னாடிலாம் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ வந்துச்சுன்னா அதில் நமக்கு பிளேக்கு அந்த ரத்தத்தில் உறைஞ்சி தான் இருக்கும். இப்போ அதில் கூட பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அதோட வெளிப்பாடு நம்மளுடைய செல்ஸ்லேயும் இருந்து இந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் கொடுத்து கேன்சரை இன்டியூஸ் பண்ணுது. அதே மாதிரி கேன்சர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பால்வினை நோயாகவும் இருக்கலாம். நிறைய பால்வினை நோய்கள் நம்ம அதை ட்ரீட் பண்ணாமையோ கண்டுக்காமையோ விடும்போது கேன்சரை இன்டியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ், இந்த வைரஸை வாயில் நம்ம புண்ணெல்லாம் வருது, வெஜினாவில் புண்ணு வரும், பீனிஸில் புண்ணு வரும். இதை நம்ம கவனிக்காமையே விட்டிங்க அப்படின்னா அது கூட கேன்சரை இன்டியூஸ் பண்ணும். எய்ட்ஸ் நோயாளிகள் நிறைய இருக்குது, இதில் கேன்சர் வரதை நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த வகையில் நம்மளோட இம்யூனிட்டி மாறுதல் அடைஞ்சு அது ஒரு ஸ்கின்ல நமக்கு ஒரு இரிட்டேஷன் கொடுக்குது, உடம்புல ஒரு இரிட்டேஷன் கொடுக்குது அப்படின்னா அது கேன்சராக கண்டிப்பாக மாறும். அந்த வகையில் மேக நோயை நம்ம கவனமாக கையாளணும். சரி, புற்றுநோய் அப்படின்னு ஒருத்தருக்கு டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க மக்கள் நிறைய பேர் என்னென்னா இந்த ரெமடிஸு, டிப்ஸு, யூடியூப் இதிலே நம்ம வீட்டிலேருந்து சரி பண்ணிடணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. மற்ற நோய்களுக்கு நினைக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி உள்ள பெருநோய்களுக்கும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே வாட்ஸ்அப் எடுத்துக்கலாம், யூடியூப் எடுத்துக்கலாம். அன்னாச்சி பழம் மட்டும் சாப்பிட்டா போதும் சரியாயிடும், பட்னி கிடந்தால் போதும் சரியாயிடும், வெத்தலை மிளகு சமைச்சு சாப்பிட்டு ஒரு 10-20 நாள் நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி சில பத்தியங்கள் இருந்தால் போதும் சரியாயிடும். இந்த மாதிரியெல்லாம் டிப்ஸ் வரதை நம்ம பார்க்க முடியுது. அன்னாச்சி பழத்தை மட்டும் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. அன்னாச்சி பழத்தை மட்டும் சாப்பிட்டா எப்படி சரியாகும்? முதல்ல ஒரு கேன்சர் பேஷண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அவ்வளவு ஒவ்வொரு நாளும் அதோட ஸ்டேஜஸ் வீரியம் கூடிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக புதுசாக பட்னி கிடந்தால் சரியாயிடும், தட் மீன்ஸ் விரதம் இருந்தாலும் ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப எனர்ஜி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மைதான். அளவுக்கு அதிகமாக குளுக்கோஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப சுகர் லெவலில் அதிகரிக்கிற மாதிரி உணவுகள் எடுக்கும்போது கேன்சர் செல்ஸ் அதை வச்சு கொஞ்சம் விகரஸாக வளரும் அப்படின்னு. ஆனால் அதுக்காக பட்னியே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஏற்கனவே வீக் ஆகிட்டு இருக்கு, இதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிடும்.
இதில் நம்ம கவனிக்க வேண்டிய என்னென்னா, பெரும்பாலான கேன்சர் பேஷண்ட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, வலி தாங்க முடியாது, அவங்க ஏற்கனவே வீக்காக தான் இருப்பாங்க. இதை தாண்டி நீங்கள் அது கூட பட்னி கிடக்குன்னு சொல்லி புதுசாக ஒரு ஐடியாவை நீங்கள் திணிக்கும் போது அவரோட மசில் எல்லாமே வேஸ்ட் ஆகி அவரோட உடல் எடை குறையுது மட்டும் இல்லை, ஆள் ஸ்கெலிட்டன் ஆயிடுவார். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மருத்துவரை கண்டிப்பாக அணுகிக்கணும். ஒரு சித்த மருத்துவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு தெரியும் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸு வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் ரெமடிஸ் உதவாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஒரு மருத்துவர்கிட்ட ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு புற்றுநோய் அப்படின்னா அதோட வகைப்பாடு, அதோட மருத்துவம், அதுக்கு என்னென்ன பத்தியம் கொடுக்கணும், இது எப்படி சிகிச்சை பண்ணணும், எல்லாமே விளக்கமாக குறிப்பிட்டிருக்காங்க சித்தர்களே. ஸோ நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சிகிச்சை அடிக்கும்போது கண்டிப்பாக அதோட பலன் கிடைக்கும். ரீசெண்டாக கூட ஒரு பிரஸ்ட் கேன்சர் ஒரு லேடி வந்தாங்க. அவங்க வந்து எஃப்என்ஏசி ரிப்போர்ட் எடுக்கும்போது கேன்சர் ரிப்போர்ட் வந்தது. அவங்க பேனிக் ஆகலை, பயப்படலை, எதுவுமே இல்லாமல் கூலாக நம்மளை வந்து பார்த்தாங்க. கரெக்டாக சில சிகிச்சைகள் எல்லாமே கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்தது. ஸோ புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஸ்டேஜ், அவங்களோட வயது, என்ன கண்டிஷனில் இருக்காங்க, எந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் பொறுத்து அவங்களோட சிகிச்சை ஆளுக்கு ஆள் மாறுபடும். அதே மாதிரி அதுக்கான காலம் மாறுபடும், அதோட ரிசல்ட்டும் அதை பொறுத்து மாறுபடும். புற்றுநோய் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம், இல்லைன்னா கால் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களையோ ஆலோசனையோ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்.